தமிழில் எப்படி அகரம் முதன்மையாக இருக்கிறதோ அதை போலதான் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் கடவுள்களில் முதன்மையாக உள்ளார். இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை அகரமுதை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தம்முடைய குரலில் சொல்லி உள்ளார். ஞானத்தின் கடவுளான சிவபெருமானை வணங்காதவன் எவ்வளவு கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை என்பதை வள்ளுவர் பெருந்தகை கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்று தம்முடைய குரலில் சொல்லி உள்ளார். நம் அனைவரும் மனங்களில் வீற்றிருக்கும் சிவபெருமான் திருவடிகளை அனுதினமும் தொழுது வந்தால் நமக்கு புகழ் வாழ்வு நீடித்து இருக்கும் என்று வள்ளுவர் பெருந்தகை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குரலில் சொல்லி உள்ளார். விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடிய சிவபெருமானை என்றும் நினைப்பவர்களுக்கு துன்பமில்லை என்பதை வள்ளுவர் பெருந்தகை வேண்டுதல் வேண்டாமை ஈலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற குரலில் சொல்லி உள்ளார். நமக்குள் சிவபெருமான் இருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழ்பவர்களுக்கு அறியாமையால் வரக்கூடிய நன்மை தீமை இரண்டும் ஒரே அளவில் இருக்கும் என்பதை வள்ளுவர் பெருந்தகை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற குரலில் சொல்லியுள்ளார்.